அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் மாமியார் 2 பேருமே கேட்கவே மாட்டோம்ட்டாங்க. கொடுத்தது நீ போய் கேட்டாதேன் தருவாங்க, நாங்கள் போய் கேட்டால் எப்படி தருவாங்கன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டோம்ட்டாங்க. அதுக்கப்புறமா நான் முருகர்கிட்ட தான் கும்பிட்டு இவங்க எப்படியாச்சும் பணத்தை கொடுத்துடணும், நான் ராத்திரிக்கு பகலைக்கு கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணம் அது உனக்கே தெரியும், நீதே முருகா அந்த பணத்தை எப்படியாச்சும் எனக்கு வர வச்சிடணும்னு 2 நாள் அப்படின்னு சொல்லி முருகர்கிட்ட வந்து நல்லா வேண்டிக்கிட்டு இப்போ அதே மாதிரியே அந்த பணம் வாங்கினவங்க வந்து எங்கள் வீட்டுக்கார அக்கௌண்ட்டுக்கு 10,000 ரூபாய் பணம் வந்து போட்டு விட்டுட்டாங்க. இதிலேருந்து எனக்கு ஒரு பணம் என் ஃப்ரெண்டு கூட சொல்லியிருந்தால் லேடிஸ்க்கும் பணம் கொடுத்து உதவுனா ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு ஆம்பளையாளுக்கு பணம் கொடுத்தா அது தப்பான கண்ணோட்டத்தில் தான் இந்த உலகம் எல்லாருமே பேசுவாங்க. இனிமேல் நீ பணம் இருந்தது இல்லாட்டினாலும் இனிமேல் யாருக்குமே உதவி செய்கிற வேலையவே நிப்பாட்டிடு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இது நம்மளுக்கு ஒரு பாடம். இந்த மாதிரி ஆம்பளைகளுக்கெல்லாம் பணம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய மான மரியாதை எல்லாமே போகுங்கிறது இந்த கடன் கொடுத்தனால இதிலிருந்து முருகர் வந்து எனக்கு ஒரு பாடத்தை வந்து கற்பிச்சிருக்கிறாரு. இனிமேல் யார் என்ன ஹெல்ப் கேட்டாலும் சரி யாருக்குமே இனிமேல் உதவி செய்யக்கூடாது. பெரும்பாலும் குறிப்பாக ஆண்களுக்கு வந்து 1 ரூபா கூட நம்ம வந்து கொடுக்கக்கூடாது, அது தப்பான கண்ணோட்டத்தில் போய் முடியுங்கிறது முருகர் வந்து நல்லா எனக்கு வந்து பாடத்தை வந்து கற்பிச்சிருக்கிறாரு. இனிமேல் யாருக்குமே உதவி வந்து செய்யவே கூடாது, ஆணாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் யாருக்குமே நம்ம வந்து 5 பைசா கூட பணம் வந்து கொடுக்கக்கூடாது. நம்மளுடைய இரத்த பந்தம் கூட பிறந்த உறவினர்கள் இவங்களுக்கு வேணால் பணம் கொடுக்கலாமே ஒழிஞ்சு வேறு எந்த நபர்களுக்கும் பணம் வந்து கொடுக்கக்கூடாது ங்கிறத முருகர் வந்து எனக்கு ஒரு பாடத்தை கற்பிச்சு அதிலிருந்து என்னைய வந்து தெளிய வச்சுட்டாரு. அதுக்கப்புறமா நானும் முருகர்கிட்ட வந்து ரொம்ப நன்றி முருகா, இனிமேல் நான் இந்த மாதிரி யாருக்குமே பணம் கொடுத்து இனிமேல் உதவி செய்ய மாட்டி, இதிலிருந்து நீ என்னைய வந்து தெளிய வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி சொல்லிட்டு குன்றக்குடி முருகன் கோயிலுக்கு பாலாபிஷேகம் வந்து நான் ஞாயிற்றுக்கிழமை பண்ண போகிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எனக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி சளி பிடிச்சி தொண்டையெல்லாம் வேற கட்டிக்கிருச்சு. 3 நாளாக என்னால் பேசவே முடியலை, வீடியோ கூட போட முடியலை. அந்த டயத்தில் குன்றக்குடி முருகனை வந்து நான் வேண்டி இருந்தேன், இன்னைக்கு ஈவினிங்குள்ளேயே நான் வந்து பேச ஆரம்பிச்சிடணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா காலையில் தான் வேண்டி ஈவினிங்கே கொஞ்சம் லேசாக பேச்சு வந்துருச்சு. அதுக்கப்புறமா மறுநாளில் இருந்து தொடர்ந்து வந்து நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குமே முருகர்கிட்ட நன்றி சொல்லிட்டு அதுக்கும் நான் சேர்த்து பாலாபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லி வேண்டியிருந்தேன். இப்போ 2 விஷயத்துக்காக நான் பாலாபிஷேகம் ஞாயிற்றுக்கிழமை ஆடி கிருத்திகை அன்னைக்கு நான் கோயிலுக்கு போய் பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு அர்ச்சனையும் பண்ணிவிட்டு நல்லா முருகரை வந்து வழிபாடு பண்ணிவிட்டு மனசு நிறைவாக நன்றி சொல்லிட்டு வரப்போகிறேன். வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.